இன்னைக்கு பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது? தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கேட்பதற்கு தேவையான, கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பர மாடல் அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா, அரசாங்க ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல. படிப்பது 5ஆம் வகுப்பு. ஆனா அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். இன்றைய தினம் நெல்லையில் ஒரு வகுப்பறையில் 2 மாணவர்கள் அறிவாளால் வெட்டிட்டாங்க. பள்ளிக்கு எதுக்கு போறாங்க? படிக்க போறாங்க. இப்ப அண்மையில பள்ளிக்கூடத்துக்கு அருவாளை தூக்கிட்டு போறான். அருவாளை தூக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இன்றைக்கு வெட்கக்கேடான ஆட்சி. இதுக்கு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதாக ஒரு தோற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அத்தனையும் பொய் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.